ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ் குக் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்காக ஸ்பெஷலாக வீடியோ. முதல்ல பச்சரிசி, மூங் தால், பாசிப்பருப்பு அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கப் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நம்ம ஒரு பவுலில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, வெல்லமும் நான் இடித்து வச்சிருக்கேன், தேங்காவும் துருவி வச்சிருக்கேன், ஏலக்காயும் இடித்து வச்சிருக்கேன், ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம பச்சரிசியை ஒரு பவுலில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பச்சரிசியும் மூங் தாலையும் கழுவி எடுத்துக்குங்க. கழுவிட்டு அதை ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஸ்டெயின் பண்ணிக்கோங்க. ஒரு வெள்ளை துணியில் விரித்து நல்லா காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் அந்த ஸ்டெயின் பண்ண அரிசியும் பருப்பையும் கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க, வருங்க. அப்படியே கொஞ்சம் பொறுமையாக வருங்க, லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணும். இப்போ அரிசியும் பருப்பும் வறுத்துட்டு இருக்கோம் லைட்டாக, உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணி விடுங்க. கடாயில் இந்த மாதிரி பருப்பையும் அரிசியும் வறுத்துட்டு இருக்கோம். இதனால நமக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா நமக்கு ஈஸியாக நம்ம இந்த பொங்கலை செஞ்சு முடிக்க முடியும். இந்த பொங்கலோட டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். இப்போ ஓரளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ அது மேலேயே நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிட்டு அது அப்படியே நம்ம வறுத்துக்கலாம். இப்போ அந்த கீயோட வாசனை அந்த அரிசி பருப்பையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வாசனையாக இருக்கும் பொங்கல் சாப்பிடும் போது. இது இல்லாமல் நமக்கு ஏலக்காய் பொடியும் நம்ம போடுறதுனால அந்த பொங்கல் உண்மையிலே டேஸ்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் காட்டும். இப்போ நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். ஃபயரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், போராக இருக்கும்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது விநாயகர் சதுர்த்திக்கோ இல்லை பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது சாமி கும்பிட்ற மாதிரி விசேஷமான நாள் இருந்தாலோ இந்த பொங்கல் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வீடியோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தான். இப்போ நல்லா பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாக நிதானமாகவே அதை வறுத்தெடுங்க. அது உடஞ்சாலும் பரவாயில்ல அரிசி. இப்போ அரிசியோட நெய்யும் சேர்ந்து அந்த பருப்போட வாசனை எல்லாமே நல்லா கமகமன்னு வருது. இப்போ அந்த அரிசியும் பருப்பையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிருக்கேன். நான் பவுடராக இல்லை, ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஜாரில் போட்டு இந்த பருப்பையும் அரிசியும் நான் வறுத்ததை ரவா பதத்துக்கு வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ அதை அப்படியே கடாயில் போட்டு
நம்ம என்ன பண்ண போறோம்னா தண்ணி ஆட் பண்ண போறோம். ஒரு கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணியை நான் ஆட் பண்ண போறேன். இந்த மாதிரி நம்ம பண்றதுனால என்ன ஆகும்னா நம்ம ஊற வைக்கிறதுக்கு டைம் இருக்காது இல்லையா அரிசி பருப்பையும். அதனால இந்த மாதிரி நம்ம சீக்கிரமா பண்றதுக்கு இந்த மாதிரி பண்றோம். நம்ம இது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கூட ஆகல. இது ஒரு 12 நிமிஷம் தான் ஆச்சு. இப்ப தண்ணி ஆட் பண்ணிருக்கோம், ஃபயரும் இருக்கு கீழே. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நல்லா பொறுமையா கிண்டிட்டு இருக்கலாம். பாருங்க, உப்பு கொஞ்சமா போட்டுக்கிறோம், அப்பதான் அந்த ஸ்வீட் நமக்கு எடுத்து கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஃபயரை ரொம்ப அதிகமா வச்சுக்க வேண்டாம். இதை அப்படியே பொறுமையா விடாம மிக்ஸ் பண்ணலாம், அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம பவுடரா பண்ணியிருக்கோம் கொஞ்சம், அதனால அடி பிடிச்சிரும் ஈஸியா. அதே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கூழ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ அது கூட இடிச்சு வச்ச வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா அந்த ரைஸோட டாலோடையும் மிக்ஸ் ஆகுது. இப்போ அங்கங்கே கட்டியாக இருக்கிறத உடச்சி விட்டுக்கலாம் அந்த வெல்லத்தை. வெல்லம் இப்போ அந்த ஹீட்டுக்கே நல்லா கரைஞ்சிரும். இப்போ அதில் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீயை அதை தனியாக வச்சு அதில் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு தாளிப்பு மாதிரி எடுத்து அதுக்கு மேலே பொங்கல் மேலே ஊற்றுறத விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிங்கன்னா அந்த பொங்கலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கீயோட ஃப்ளேவர் நல்லாவே காட்டும். இப்போ வெல்லம் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் துருவனதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஸ்வீட் பொங்கலுக்கு தேங்காவை ஆட் பண்ண மாட்டாங்க. தேங்காய் தான் ஸ்வீட் பொங்கலில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி கூட கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபயரை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நான் நெய்யை விட்டுக்கிறேன். ஏன்னா அதிகமாக நெய் தேவையில்லை, ஏற்கனவே அதுலேயே நிறைய நெய்யை விட்டுருக்கேன். நெய் விட்டிங்கன்னா அந்த பொங்கல் கட்டியாக இருக்காது. கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த தாளிப்பை பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு.